கள்ளக்குறிச்சி மாவட்டம் பரிகம் பேருந்து நிறுத்தம் அருகே நிலத்தில் நடவுக்கு போடப்படும் நாற்று முடிச்சுகளைப் போல ஏராளமான கள்ளச்சாராய பாக்கெட்டுகள் வீசப்பட்டுள்ளது. கள்ளச்சாராயம் அருந்தி 57க்கும் மேற்பட்ட உயிர்கள் உயிரிழந்த பிறகும் கள்ளச்சாராய விற்பனை படுஜோராக நடைபெற்றுதான் வருகிறது. அங்கு என்ன நடக்கிறது என்பதை எமது தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் தரும் தகவல்களை தற்போது பார்க்கலாம். கள்ளக்குறிச்சி மாவட்டம் பரிகம் பகுதியில் பேருந்து நேர்குடை அருகே ஏராளமான கள்ளச்சாராய பாக்கெட்டுகள் அருந்திவிட்டு போட்டிருக்கிறார்கள். நாம் அந்த காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். குறிப்பாக பேருந்து நிறுத்தம் இங்கே இருக்கிறது. பரிகம் என்கிற அந்த ஊராட்சி மன்றத்திற்குரிய அந்த பெயர் பலகை போட்டப்பட்டிருக்கிறது. குறிப்பாக திமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர் உதயசூரியனுடைய பெயர் அதிலே இருக்கிறது. பேருந்து நேர்குடை இருக்கிறது. பேருந்து நேர்குடைக்கு அருகே இங்கே 100க்கும் மேற்பட்ட கள்ளச்சாராய பாக்கெட்டுகள் குடித்துவிட்டு வீசப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த கள்ளச்சாராய பாக்கெட்டுகள் நேற்று இரவோ அல்லது இன்று காலையோ தான் குடித்துவிட்டு வீசப்பட்டிருக்கிறது. அனைத்துமே புதிய பாக்கெட்டுகளாக கிடைக்கிறது. அந்த சாராய பாக்கெட்டுகளில் சிறிது சிறிது சாராயமும் அப்படியே கிடைக்கிறது. குறிப்பாக இன்றைக்கு கள்ளக்குறிச்சி மாவட்டம், கருணாபுரம், அதே போன்று மாதவச்சேரி, சேசமுத்திரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இன்றைக்கு 54 மேற்பட்ட அந்த உடல்கள் இறந்திருப்பதாக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டாலும் கூட 58க்கும் மேற்பட்டோர், அதாவது கணக்கில் வராமல் 5 பேருக்கு மேல் உயிரிழந்திருக்கிறார்கள். தொடர்ச்சியாக 150க்கும் மேற்பட்டவர்கள் இந்த கள்ளச்சாராயத்தினால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனைகளில் சேலம், அதே போன்று பாண்டிச்சேரி, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி என அனுமதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சை பிரிவில் இருக்கிறார்கள். இந்த அலங்கோலத்தில் தற்போது பரிகம் என்கிற இந்த பேருந்து நேர்குடைக்கு அருகே பேருந்து செல்லக்கூடிய இடத்தில் பெண்கள், பயணிகள், அதே போன்று மாணவ மாணவிகள் என அனைவருமே இங்கு நின்று பேருந்து ஏறக்கூடிய இடம். இந்த பகுதியில் இவ்வளவு சாராய பாக்கெட்டுகள் விற்கப்பட்டு கொட்டப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் எவ்வளவு சாராயம் பாக்கெட்டுகள் இந்த பகுதியில் விநியோகம் செய்யப்படுகிறது, எவ்வளவு சாராய வியாபாரிகள் இங்கு கொடிக்கட்டி பறக்கிறார்கள், இது பின்புலத்தில் யார் யார் இருக்கிறார்கள் என்ற மிகப்பெரிய ஒரு புள்ளி விவரம் என்பது தலைச்சுற்றலாக இருக்கிறது. இந்த பரிகம் என்கிற இந்த பகுதியில் இருந்துதான் அதாவது கல்வராயன் மலைக்கு ஏறுகிறது. இங்கிருந்து சுமார் 20 கிலோமீட்டருக்கு அந்த மலைப்பகுதியில் இருக்கக்கூடிய பல்வேறு கிராமங்கள் அடங்கிய ஒரு பகுதியாக இந்த கல்வராயன் மலை என்பது இருக்கிறது. குறிப்பாக பரிகம், அதே போன்று முண்டியானத்தம், பெரியார் நீர்வீழ்ச்சி, மேக நீர்வீழ்ச்சி, அதே போன்று 7 அருவிகள் இந்த மலைப்பகுதியில் இருக்கிறது. அது மட்டுமல்லாது கொடுந்துறை, ஆலந்தி, அதே போன்று ஆடுநாச்சிமேடு, மாவட்டிப்பட்டி, குரத்திக்குன்றம், கரியாநல்லூர் என்கிற பல்வேறு பகுதிகள் இருக்கிறது. வெள்ளிமலை உள்ளிட்ட பகுதிகளும் அடங்கி இருக்கிறது. அனைத்து பகுதிகளுமே சுமார் 170க்கும் மேற்பட்ட கிராமங்களில் கள்ளச்சாராயம் காட்டாராய் ஓடுவதாக கூறப்படுகிறது. பலர் இந்த கள்ளச்சாராயத்தால் பாதிக்கப்பட்டு அந்த உடல்நலம் குன்றி உயிரிழந்தவர் கூட வெளியே சொன்னால் தங்களுடைய உடல் பிரேத பரிசோதனைக்காக கொண்டு செல்வார்கள், அல்லது அலைகழிக்கப்படுவோம், அல்லது நம்ம மீண்டும் விசாரணைக்கு உட்படுத்தப்படுவோம் என்பதால் அவர்கள் மறைக்கப்படுகிறார்கள். மலைகிராம மக்கள் இதற்காக பயந்து கொள்கிறார்கள். சாலையில் விற்கக்கூடிய சிற்றுண்டி, கிளிஜோசியம் பார்ப்பவர்கள், ஆம்லேட் போடுவர்கள் போன்ற மீதெல்லாம் கடுமையான இரும்பு கரம் கொண்டு அடக்கக்கூடிய இந்த காவல்துறை, கள்ளச்சாராயம் விற்பனை செய்பவர்கள், கள்ளச்சாராயத்தை காசுபவர்கள், இப்படி 58க்கும் மேற்பட்ட உயிர்கள் பலியாகி இருக்கிறது. 150க்கும் மேற்பட்டவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த கள்ளச்சாராய வியாபாரிகள் எங்கே போனார்கள்? ஏன் இவர்களை எல்லாம் கைது செய்யவில்லை? இன்றைக்கு 800 பேரை கைது செய்திருக்கிறோம், 7000 லிட்டர் கள்ளச்சாராயம் பறிமுதல் செய்திருக்கிறோம் என்றால் இதற்கு முன்பாக காவல்துறை என்ன செய்து கொண்டிருந்தது? கலால்துறை என்ன செய்து கொண்டிருந்தது? தமிழக காவல்துறை கையில் வைத்திருக்கக்கூடிய முதலமைச்சர் என்ன செய்து கொண்டிருந்தார் என்கிற பல்வேறு கேள்விகளை இந்த மக்கள் எழுப்புகிறார்கள். உயிர் இழந்ததற்கும் நாங்கள் தாலியை இழந்ததற்கும் முழுக்க முழுக்க தமிழக அரசும் இந்த காவல்துறையும் தான் காரணம் என அந்த மக்கள் கண்ணீரோடு பதிவு செய்வது குறிப்பிடத்தக்கது. நியூஸ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் யோசப்புடன் கோ ஜெயக்குமார். வேதனையாக தான் இருக்குது. இந்த பாவத்தெல்லாம் பார்க்க முடியல. பாவமாக இருக்குது. பரிதாபம். அவங்க பிள்ளைங்க மக்கள்லாம் எப்படி தான் கலங்குவாங்க, எப்படி தவிக்குவாங்க. அவனும் நல்லா இருக்க மாட்டாங்க, நாசமாக தான் போவானுங்கப்பா. நல்லா இருக்க மாட்டாங்க, உருப்படியாக இருக்க மாட்டாங்க. எல்லாம் இருக்குது, எரிக்கிறாங்க, வேதனையாக இருக்குது. இந்த எங்களாலேயே தாங்க முடியல. இந்த கிராமத்தில் வசிக்கிறீங்க, நீங்கள் எப்படிமா கஷ்டம் இருக்குது? இந்த கள்ளச்சாராயத்தை தடுக்கணும்னு நினைக்கிறேன், என்ன நினைக்கிறீங்க? கள்ளச்சாராயத்தை தடுக்கணுங்க. அது ஒன்றும் இல்லாத ஆகுனா தான் எல்லாம் நல்லா இருப்பாங்க. நாசமாக போகணுன்னு அந்தமாரி பண்ணி தான் அந்தமாரி பண்ணி விட்டானு.